இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் வேறு. ஸோ வந்து நம்ம சென்னை வந்துட்டு ரொம்பவே இன்றைக்கி ஆக்டிவாக இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இந்த வீடியோவில் வரப்போகுது. வீடியோ கொஞ்சம் லென்த்து தான், பட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் காலனிங்க. இந்த ஐசிஎஃப் காலனிங்கில் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது வித் நெட்டோட. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு தான் இந்த கிரவுண்ட்லேயும். ஸோ இன்னைக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clockலேயே விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இண்டோரில் விளையாடுறதுக்கு அவுட்டோரில் விளையாடலாம். வந்து பத்திரமா பத்திரமா விட்டு வரோம் பைட் பாய் விட்டுட்டு போயிடாதீங்க அவங்கள. நீங்கள் பைக் ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க வந்து பார்த்து கூட்டிகிட்டு போங்கன்ட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. நல்ல விஷயம்தான். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் செகண்ட் அவென்யூக்கு தாங்க போயிட்டுருக்கோம். செகண்ட் அவென்யூவில் பார்த்தீங்கன்னா கோராஃபி ஸ்ட்ரீட் அது இது நிறைய கடை இருக்குது. ஆனால் அதுவும் தாண்டி இப்போ நம்மளுக்கு செம்மையாக பசிக்குதுன்றதுனால ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ணுன்ட்டு இருக்கோம். ஸோ செகண்ட் அவென்யூவில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரியாணி கடை வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேயே இருக்கும். ஸோ ட்ரக்கில் வந்து வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட தான் சாப்பிட்லான்ட்டு இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30. பிஸ்மில்லா பிரியாணின்னு ஒரு கடை இருக்குது. ஸோ இங்கே வந்து பிரியாணி ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். இந்த குட்டியானையில் இந்த கடை பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு 2 மணி வரைக்கும் கூட இருக்குங்க. ஈஸ்டர் வேறு. அதுவும் இல்லாமல் இவங்க கிட்ட சிக்கனாக இருந்தாலும் பீஃபாக இருந்தாலும் 150 ரூபா தாங்க பிரியாணி வித் வாட்டர் பாட்டிலோட தருவாங்க. இப்போலாம் அண்ணா நகர் செகண்ட் அவென்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடை மட்டும் இருக்கிறது இல்லைங்க. புளியந்தோப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கடை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. இப்போ எல்லாமே குட்டி யானையில் வந்து வித்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய காஃபி ஷாப்ஸ் அது இதுன்ட்டு வந்து மார்னிங் 3 o'clock வரைக்கும் இங்கே செம்மையாக போய்கிட்டே இருக்கு. பீக்கா இந்த ரோடே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ரொம்பவே பிடிச்ச டீ ஷாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராம்ஸ் டீ தாங்க. அண்ணா நகரில் ராம்ஸ் டீனாலே ரொம்பவே ஃபேமஸான ஷாப். இது 24 ஹவர்ஸும் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த கடை க்ரௌடும் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து சொல்லவே தேவையில்ல, கார்த்திக் டிஃபன் சென்டருங்க. இது ஒரு வெஜ் பேரடைஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ க்ரௌடடாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நீங்கள் ஈவினிங்லேருந்து ஒரு ஏர்லி மார்னிங் 3 o'clock வரைக்கும் அவ்வளோ க்ரௌடு இந்த கார்த்திக் டிஃபன் சென்டரில் அண்ணா நகரில் இருந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் அவென்யூலேயே பார்த்தீங்கன்னா வந்து KFC அந்த க்ரீன் ஸ்டோன். இது பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன்றதுனால வந்து ஓப்பனில் இருக்குது. இல்லைனா வந்து 11 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஈஸ்டர்ன்றதுனால மட்டும்தாங்க ஓப்பனில் இருக்குது. இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரீம் ஸ்டோரி. இந்த க்ரீம் ஸ்டோரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் தாங்க மேக்ஸிமம் ஓப்பனில் இருக்கும் மார்னிங் 3 o'clock வரைக்கும். KFC இருக்குன்ட்டு எதிர்பார்த்து மற்ற நாளில் வந்துடாதீங்க. இந்த சாய் கிங் ஷவர்மா கிங்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock வரைக்கும் தாங்க இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இருக்காது. 3 o'clock வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் மட்டும்தான் இருக்கும். ஸோ கைஸ், நீங்கள் அண்ணா நகரில் தான் வந்து சாப்பிட்ணும், சென்னையில் எங்கே சுற்றிட்டு இருந்தாலும் நைட்டில் அண்ணா நகரில் தான் வந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே அண்ணா நகர் செகண்ட் அவென்யூவில் இருக்க கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டோ இல்லை இந்த பிரியாணி ஷாப்ஸோ, ஸோ இங்கே வந்தால் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், எல்லாமே கிடைக்குங்க. ஸோ அன்டைமில் பசியில் வேறு எங்கேயும் சுற்றிட்டு இருக்காதிங்க. ஸோ நைட் ஷாப்ஸ்லாம் நிறைய இடத்துல இருக்குது. உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ரோட்டில் வந்து ஃப்ரீடமாக நின்று சாப்பிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து நீங்கள் அண்ணா நகர் தாராளமாக வரலாம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ஈஸ்டர்ன்றதுனால வந்து அண்ணா நகர் லூக்ஸ் சர்ச்சை பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. யாருமே இது வரைக்கும் அண்ணா நகர் லூக்ஸ் சர்ச் வந்து பார்த்தது இல்லைன்னா ஒரு அழகான சர்ச் வந்து எல்லாருமே வந்து பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். சாந்தம் சர்ச் மாதிரி. நெக்ஸ்ட்டு அண்ணா நகர் மெக்டோனல்ட்ஸ்ங்க. அண்ணா நகர் மெக்டோனல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 24 hours கிடையாது. இன்றைக்கி ஈஸ்டர்ன்றதுனால தான் வந்து ஓப்பனில் இருக்குது. இப்போது நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் பக்கத்தில் இருக்க நெல்சன் மாணிக்கம் ரோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க வள்ளுவர் கோட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னையோட இன்னொரு பக்கம்னே சொல்லலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கை வாக் பிரிட்ஜ் மேலே தாங்க போயிட்டுருக்கோம். ஸ்கை வாக் பிரிட்ஜ்லேருந்து கீழே இறங்குனதும் நெல்சன் மாணிக்கம் ரோட். திஸ் இஸ் த ரியல் ஃபேஸ் ஆஃப் சென்னை இன் நைட் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்சன் மாணிக்கம் ரோடு எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லலாம். இது ஒரு 5 years முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூஷன் ரொம்பவே வந்து நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் ஓவராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் 8 minutes பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கண்டென்ட்டு தாங்க வரும். ஸோ வீட்டில் சின்ன பசங்க அவங்க கூட இந்த வீடியோஸ் ஏதாவது பார்க்குற மாதிரி இருந்தாலோ, ஸோ அவங்க பார்க்குற மாதிரி இருந்தாலோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு 13-14 minutesக்கு அப்புறம் வீடியோ பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே 18+ வரும். நெக்ஸ்ட் நெல்சன் மாணிக்கம் ரோடு அண்ட் வள்ளுவர் கோட்டம் பார்த்தீங்கன்னா போலீஸ் செக்கிங் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ பைக்கோ சரி காரோ சரி பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ சென்னை ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கணும். ஸோ இங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருக்கும்.
ஸோ அதனால் வந்து சேஃபாக போகிறது நம்மளுக்கு நல்லது. அந்த ரூட்டில் எங்கே கிராஸ் பண்ணி போனாலும் சொல்கிறேன். இப்போது வள்ளுவர் கோட்டத்திலே பார்த்தீங்கன்னா ப்ராசஷன் ரொம்பவே வந்து அதிகமாகிடுச்சின்னு சொல்லலாம். ஸோ அதிகமான எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை, போகிறவங்களுக்கு வரவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ கைஸ், தேவையில்லாதது ஏதாவது பண்ணி வந்து நம்ம தேவையில்லாத பிரச்சனையில் வந்து மாட்டினோன்னா போலீஸ்கிட்ட ரொம்பவே அங்கே பிரச்சனை ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து நான் நிறைய இடத்துல என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் தான் வந்து உஷாராக இருக்கணும் நம்ம அந்த ரோட்டில் போகிறதுக்கு. அவங்களால எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே நம்மளுக்கு வராது. நீங்கள் போகிறவங்க ஒழுங்காக போயிட்டு இருந்தால் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே வரப்போகிற பப்ளிக்கால் அப்படின்ட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ்லையும் பார்த்துருக்கோம், நிறைய இன்டர்வியூஸ்லையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ கைஸ், இதோட நான் இந்த வீடியோவில் இன்னொரு 6 to 7 மினிட்ஸ்க்கு நான் எதுவும் பேசலை. வீடியோவை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஆஃப்டர் 14 மினிட்ஸ்க்கு மேலே வந்து நான் பேச திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னும் சென்னையை பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அது எல்லாமும் பார்ப்போம். இதை பார்க்க பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 14 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ரைட்டு போயிடலாம். ஒரு ரவுண்ட் அங்கே பாய். இங்கே போலீஸு, இங்கே பாரு மாமி. இது 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 டம்மி, இன்னொன்று தான் உட்காந்துருக்கோம்.
பாத்தியா இல்லையா? ஏய் ஒரிஜினல். பேக் டு நார்மல் கைஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் எங்கெல்லாம் வந்து ஃபுட்டு வந்து நைட்டில் அவைலபிளாக இருக்கும், எங்கே க்ரௌடடாக இருக்கும், எங்கெல்லாம் வந்து மக்கள் அதிகமாக வந்து போவாங்க வருவாங்கன்றதெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து ராயப்பேட்டா ரோட்டில் தாங்க இருக்கும். இங்கே சார்மினார் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சார்மினார் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓட்டேரியில் எப்படி தாஸ் மக்கானில் வந்து வடை அப்புறம் ஷீக் அதெல்லாமே ரொம்ப ஃபேமஸோ, ஸோ இந்த ஸ்ட்ரீட்லேயும் வந்து அது எல்லாமே ஃபேமஸ். பிரியாணியும் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே ஃபேமஸ். நைட்டில் இங்கே வந்தீங்கனாலும் வந்து ஒரு தரமான ஒரு நான்வெஜ் ஃபுட் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம். இங்கே வந்து அஜ்மினார்னு ஒரு ஷாப் இருக்குது, அது இன்னும் ரொம்பவே ஃபேமஸான ஷாப்பு. அதுவும் இல்லாமல் நோம்பு டைமுன்றதுனால நிறைய கடைகள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பனாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 o'clock கிட்ட வந்துட்டுருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து சஹர் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக நிறைய முஸ்லீம்ஸும் வெளியே இருக்காங்க. இந்த நோம்பு டைமில் பார்த்தீங்கன்னா ஹலீம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிஸ்தா ஹவுஸ் ஹலீம் வாங்க. இதுவும் ஏர்லி மார்னிங் 3 o'clock வரைக்கும் ஓப்பனில் தாங்க இருக்கும். அது இப்ராஹிம்னா ஓ பாயா எல்ஐசி பில்டிங்ல ஒரு மாடி இதானே அந்த காலத்து எல்ஐசி பில்டிங். ஓ गाइस அப்படியே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு விஷயங்க, நம்ம சேனலில் வந்து இந்த பிலால் பன் பட்டர் ஜாம் 2 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன். ஸோ வந்து அவ்வளோ க்ரௌடடாக இருக்குங்க. அவ்வளோ க்ரௌடடாக வந்து இந்த பன் பட்டர் ஜாமும் வந்து அங்கே கொடுக்குற காஃபியும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம் கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், குவாலிட்டியும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் எல்லா காஃபி ஷாப்லேயும் டீ கடையிலையும் பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம் கிடைக்குங்க. மவுண்ட் ரோடில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றி ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து நம்மளும் வந்து இங்கே பன் பட்டர் ஜாம் ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாச்சு இந்த ஸ்பாட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டீ கடைக்கு தாங்க போக போகிறோம். லிச்சி கஃபேன்ற வந்து டீ கடை ப்ளஸ் ஜூஸ் கடை. ஸோ அந்த மாதிரி ஒரு கடைக்கு தாங்க போக போகிறோம். ஆக்சுவலாக எதை பார்த்து இந்த கடைக்கு நம்ம வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பிலாலில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஸோ அதை பார்த்து தாங்க நம்ம வந்து இங்கே பன் பட்டர் ஜாம் ட்ரை பண்ணுறதுக்கே வந்தோம் வெளியே இருந்து பார்த்துட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees தான். இங்கேயும் அதே மாதிரி தான் வந்து பன் பட்டர் ஜாம் போடுறாங்க. சாஃப்டாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுங்க. நான் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லிச்சி காஃபேக்கு வாங்க. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே சென்னையில் இருக்க எல்லாருக்குமே ஃபேவரட் ஸ்பாட்டான வந்து மெரினா பீச் தாங்க. இந்த மெரினா பீச்சில் என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் குல்ஃபி கிடைக்கும். ஸோ வந்து நாங்கள் ஜூஸ் குடித்ததுனால வந்து குல்ஃபி வந்து ட்ரை பண்ணலை. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம மெரினா பீச்சில் நாகராஜ் குல்ஃபின்னு ஒருத்தர் வந்து போர்டு போட்டே வச்சுட்டு இருப்பாரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா குல்ஃபி ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். எப்படியும் இங்கே தான் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பாரு. ஸோ மெரினா பீச் சைடு நைட் வந்தீங்கன்னா நாகராஜ் குல்ஃபி ட்ரை பண்ணுங்கள், வெறித்தனமாக இருக்கும். அதுதான் நான் ரசிக்கிறதுக்காக போகிறேன். எவ்வளோ பேர் அதே எவ்வளோ பேர் பாடுறா புரியல, எவ்வளோ பேர் படுத்துட்டு இருக்காங்க பாடுறா. அதான் சொன்னேன் நானும் நிறைய பேர். என்னடா நடக்குது இங்க? ஓ வெயிலுக்கு காத்து அவங்க படுத்துட்டு இருக்காங்களா? வீடுலாம் படுத்துட்டு இருக்காங்களா? They don't have shelter, bro. Yeah. இந்த பாரு அழகா இருக்குல்ல, செம்மையா வரைஞ்சிட்டு இருக்கேன். மெரினா பீச் லைட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்க ஹவுசிங் போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்போ ரொம்பவே அழகாக இருக்குது, செவரில் பண்ணுற பெயிண்டிங்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ ஒரு 4 பெயிண்டிங்ஸ் முடிச்சிருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஸோ எல்லோரும் போய் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் கிட்ட வந்து நைட் அலௌடா
அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சீரியஸாக எனக்கு தெரியல. பீட் எல்லாமே வராங்க, பீட் போலீஸ்லாம் வந்து ஸோ இங்கே நிற்கக்கூடாது அப்படின்லாம் ஒரு சில பேரெல்லாம் அனுப்புகிறாங்க. இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து ஹவுஸ் கிட்ட மெரினா பீச்சில் இப்போ அதிக பேர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்து நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அடையாருங்க. அடையாரில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெசநகரில் இருக்க ப்ளூ கிராஸ் ரோடுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 5 years முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஹாரர் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். நம்ம பார்த்தோம்னா அம்மானிஷ் இருக்கு, பார்த்தீங்கன்னா வண்டி லைட்டே அடிக்குது. ஏதோ இருட்டாக இருக்கு மட்டும் பாருங்க. இந்த வண்டியில் லைட் வேறு ஆஃப் பண்ண முடியாது, நம்ம ரைட்டில் இருக்கு எல்லாம் பண்ணுறது. பரவாயில்லையே, இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காலைல தான் அழைச்சிருக்காங்க. பெரிய லைட் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, வேலையே செய்யணும் லைட் போட்டுருக்காங்க. அவ்வளோ ஆர்டராக இருக்கும். எங்கே எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க போல மச்சான். அந்த சாமி ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க போல ஃபுல்லாக. இங்கே ஒரு ரவுண்டாக இது வரைஞ்சிட்டு இருப்பாங்க மச்சான். பார்த்தீங்கன்னா மாலைலாம் இங்கே போட்டிருக்காங்க. இந்த ஒரு மாலை கரெக்டாக இந்த இடம் தான். இந்த இடத்துல மாலை பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் சம்மந்தமே இல்லாத இங்கேயா எதுக்கு இந்த இடத்துல அம்மன் போட்டாங்கன்னு தெரியல, ஆனால் அம்மன் போட்டிருக்காங்க. நாலு மரம் பாருங்க, எல்லாமே அப்படியே அப்படியே பாருங்க. தேவையில்லாத இது விளையாட்டு தூக்கு விட்டுறீங்களா? அம்மன் போட்டாங்கன்னு தெரியல, ஆனால் அம்மன் போட்டிருக்காங்க. நாலு மரம் பாருங்க, எல்லாமே அப்படியே அப்படியே பாருங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத விபரீத விளையாட்டு? தூக்கு விட்டுறீங்களா? லைட்டாக பயம் வருதுல்ல? இல்லை, அந்த சைடு பார்த்தீங்கன்னா யாரும் நிற்கிற மாரி இருந்துச்சு. ஆமாம், கரெக்டாக இவன் வேறு திரும்புகிறான். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். ஐயோ, பார்த்தீங்கன்னா மரமே வரல பார்த்தீங்களா? பாருங்க, இங்கே பாருங்க, இந்த மரம் மேலே தெரியவே இல்லை பார்த்தீங்களா? அவ்வளோ ஒரு ஆரரான இடம். பார்த்தீங்கன்னா சில்லுன்னு காற்றடிக்குது. சில்லுன்னு காற்றடிச்சாலே என்னன்னு தெரியும்ல. ஆமாம், அங்கே எவனோ இருக்கிறோம். இருட்டாக இருக்கு. நைட் மோட் போட்டு எடுக்கிட்டா. இதில் என்ன அதிசயம்னா, நாங்கள் நல்லபடியாக வந்துட்டோம். ஆமாம் ஆமாம், நான் உனக்கு ஒன்று காட்டுறேன் இந்த வீடியோ அப்புறமா. ஆமாம், இனி சிக்கம் என்ன சொல்கிறேன்? ஆமாம், இனி சிக்கம் லைட்டாக அது எனக்கு தெரிஞ்சுதா இல்லை தெரியல. அடையாரில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 ஹாரர் ஸ்பாட் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கிராஸ் ரோடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெசநகர் பீச்சில் அந்த குப்பம் பின்னாடி இருக்க வந்து புரோக்கன் பிரிட்ஜுங்க. புரோக்கன் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து பயங்கரமான ஹாரர் ஸ்பாட்டாக இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து நிறைய பேர் ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வந்துச்சு. ஸோ இப்போ யாராலையும் வந்து ஈஸியாக வந்து புரோக்கன் பிரிட்ஜ்க்கு வந்துட்டு ஈவினிங் டைம்லலாம் போயிட்டு வர முடியாது. ஸோ டேயில் போயிட்டு வந்துட்டுருக்காங்கன்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நைட்டில் போகிறது இல்லை யாருமே. பெசநகர் பீச் பார்த்திங்கன்னா வந்து நைட்டில் பெருசாக அலௌடு இல்லை. ஸோ இன்றைக்கி ஈஸ்டருன்றதுனால பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சில பேரிகார்ட்ஸ்லாம் ஓப்பனில் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 o'clock ஆகுது. ஸோ ஈஸ்டர்னால வந்து சர்ச்சில் பெசநகர் சர்ச்சில் செலப்ரேஷன் இன்னும் நல்லாவே போயிட்டுருக்கு போல். ஸோ அதனால் வந்து பெசநகர் பீச் இப்போ கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. இல்லைனா வந்து பெசநகர் பீச்சில் நைட்டில் அலௌடே இல்லை. ஸோ பெசநகர் பீச்சுக்கு நைட்டு பெருசாக யாரும் வந்துடாதீங்க. பெசநகருக்கு அப்புறம் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஸ்பாட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருவான்மியூர் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சீரியஸாக தெரியல. ஸோ
ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு சொல்லலாம். நம்ம வந்து போயிட்டு இருக்கலாம். ஆனால் போலீஸ் வந்தால் வந்து நம்மளை கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது நம்ம கிளம்பி தான் ஆகணும் அந்த இடத்த விட்டு. ஸோ எதனால நான் அப்படி சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா, இதே இடத்துல 4 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆமைலாம் வளர்த்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நைட் டைமில் அலோடு இல்லை. நீங்கள் அதையும் தாண்டி வந்தீங்கன்னா உங்களை ஆமை திருடுற கேஸில் போட்டுருவேன்ட்டு போலீஸ்லாம் வந்து ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். என்னதான் இருந்தாலும் வந்து திருவான்மியூர் பீச் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ப்ளசண்ட்டான பீச்சு வந்து நைட்டில் வைப் பண்ணுறதுக்கு. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக ஒரு 3 o'clock ஆகுது. 3 o'clock ஆனாலே என்னன்னு தெரியும், திருப்பியும் காலையில் வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். 3 o'clock பார்த்தீங்கன்னா புளியந்தோப்பில் வந்து பிரியாணி கிடைக்கும். ஸோ அதனால் புளியந்தோப்பை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், பாரிஸ்க்கும் பீச் ரோடுக்கும் கனெக்ட் ஆகிற பிரிட்ஜ் இது தான். இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக போகாதீங்க. இந்த பிரிட்ஜில் ஸ்பீடாக போயிட்டு கீழே விழுந்த அனுபவம் இருக்குது. அதே இடத்துல கீழே விழுந்து இந்த ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்த அனுபவமும் எனக்கு இருக்குது நியூ இயரில். ஸோ கைஸ் அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு 60 above போனாலே பெண்ட் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அந்த பிரிட்ஜில். அதனால் அந்த பிரிட்ஜில் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக போகிறது நம்மளுக்கு நல்லது. ஏன்னா ரோடு ரொம்பவே சரி இருக்காது அந்த பிரிட்ஜில். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புளியந்தோப்பு வந்துட்டோம். இப்போ புளியந்தோப்பு பார்த்தா எப்படி தெரியுது, ஈவினிங் 6 o'clock போல் தெரியுதுங்க. ஆனால் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock தான் ஆகுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைனில் நின்றுட்டு பிரியாணி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்க வாங்குறத பார்த்தாலும் எனக்கே பயங்கரமாக பசிக்க ஆரம்பிக்குது வேறு. பொறுத்து பார்த்தாச்சு. டைமும் பார்த்தீங்கன்னா 3:30 மேலே ஆயிடுச்சு. டிராஃபிக்கும் கிளியர் ஆகிற மாதிரி இல்லை. வண்டியை போட்டு நம்ம பிரியாணி சாப்பிட போயிட்டோம். நம்ம லைனில் நின்றுட்டு சரி ஃபைனலாக வந்து ஃபுட்டை வாங்கியாச்சு. ஆனால் என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கேஜிஎன் ஆரிஃபாவில் வந்து சாப்பில் வந்து ஏர்லி மார்னிங் பிரியாணி சாப்பிட்ணுன்னு சாப்பிட்லாம். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வேறு ஏதாவது கடை தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட vlog பார்த்தீங்கன்னா 6 o'clock தான் நம்ம முடிப்போம்னு சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்குறதுக்காக N4 பீச் தாங்க வந்திருக்கோம் நார்த் மெட்ராஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 4:34 ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இன்னும் எப்படி 6 o'clock தான் வரும். எப்படியும் 1.5 hour கிட்ட இருக்குது. இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பீஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல இருக்க போகிறோம். இன்றைக்கி சண்டேன்றதுனால இப்போவே பார்த்தீங்கன்னா க்ரௌட் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. வாக்கிங் போகிறவங்கலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் எந்திரிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது மார்னிங் வந்து எவ்வளோ பேர் வந்து வாக்கிங் போகிறாங்க இவ்வளோ சீக்கிரம் அப்படின்றது. நம்ம என்னென்னா வயிறு ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டு இந்த இடத்துல வந்து இருந்துகிட்ருக்கோம்.